அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில புத்தாண்டு 2026. இந்த 2026ஆம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது, உண்மையிலேயே இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத A to Z எல்லாத்தையும் கிளியரா அந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை திரியோதசி திதியில ரோகிணி நட்சத்திரத்துல சுப யோகத்துல கௌளவ கரணத்துல தமிழ் மாதப்படி 17ஆம் தேதி, அதாவது மார்கழி 17ஆம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க இருக்கு. இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுனா குரு பயிற்சி. குரு பார்த்தோன்னா 11 வருடம் கழித்து மீண்டும் கடக ராசியில உச்சமாக போறாரு. எனவே இந்த வருஷத்துல ஜூன் 1ஆம் தேதி நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த குரு பயிற்சியில 11 வருஷம் கழிச்சு இந்த குரு பகவான் கடகத்துல உச்சமாகிற அமைப்பு ரொம்ப விசேஷமான அமைப்பு. அதே போல இந்த வருடத்துடைய பிளானட்டரி பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வருஷத்தோட ஆரம்பத்துல மிதுனத்துல குரு வக்ரத்துல இருப்பாரு. அதன் பிறகு மார்ச் 9ல வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு. அதன் பிறகு ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சமாயிடுவாரு. அடுத்தது சிம்மத்துல கேது, கும்பத்துல ராகு. இந்த வருஷத்தோட கடைசியில டிசம்பர் 5ல ராகு கேது பயிற்சி இருக்கு. அதாவது டிசம்பர் 5ல பார்த்தோன்னா கேது கடகத்துக்கும் ராகு மகரத்துக்கும் டிரான்சிட் ஆயிடுவாங்க. அடுத்தது சனி மீன ராசியில இருக்காரு. சனி எந்த சேஞ்சஸும் பண்ணல, எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் பண்ணல. சனி மீனத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைகிறாரு, அப்புறம் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்றாரு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துருவாரு. அது ஒரு விசேஷமா பார்க்கப்படுது. உச்ச குருவுடைய பார்வையில சனி இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. சோ அதையும் நம்ம ஒரு பாசிட்டிவ் ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். சோ இதுதான் இந்த வருடத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இந்த பிளானட்டரி பொசிஷனை வச்சு பொதுவா நம்ம குளோபல் லெவல்ல நம்ம அனலைஸ் பண்ணும்போது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மமும் காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பமும் ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. எந்த சுபகிரகத்துடைய பார்வையிலையும் இல்ல. எனவே நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குளோபல் லெவல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலகளாவிய பாதிப்புகள்ல காற்று, ஆகாயம், நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் இந்த ராகு கேது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுது. அதுலயும் குறிப்பா கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ இது குளோபல் லெவல்ல ஒரு ஜெனரலா நம்ம பார்த்திருக்கோம். பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்க ஸ்தானத்தின் அடிப்படையில இந்த பலன் நம்ம பார்த்திருக்கோம். இப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது, எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு, எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு, எதுல நம்ம கவனமா இருக்கணும், எதுல நம்ம நிறைய எஃபோர்ட் போடலாம் அப்படிங்கறத கிளாரிட்டியா இப்ப நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக சேரும். இப்போது இந்த புத்தாண்டு 2026ஆம் வருடம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. இருப்பினும் கேது நமக்கு பெரிய அளவிலான குற்றமான பலன்களை செஞ்சிட மாட்டாரு. அடுத்தது நம்மளுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, அஷ்டம ராகு அப்படின்னு சொல்லுவோம். குருவுடைய பார்வையில் இருக்காரு. மார்ச் மாசம் வரைக்கும் மேஜரா ட்ரபிள் இல்ல. சொல்ல போனா இந்த மாசத்துல முதல் 6 மாதம், அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் ராகுவால பெருசா ட்ரபிள் இருக்காது. ஜூன் மாதத்துக்கு பிறகு ராகு சார்ந்த விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதை நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து சனி பாகிய ஸ்தானத்துல, பாகிய சனி நடந்துட்டு இருக்கு. 9ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு வகையில நல்லது. 7க்குடையவர் 9க்கு போறது திருமணம், திருமண முயற்சி, வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு குரோத்தை கொடுத்துரும். இதுல எல்லாம் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். அதன் வகையில அதை நம்ம ஒரு பாசிட்டிவ் சைனா நம்ம எடுத்துக்கலாம். இருப்பினும் 9ஆம் இடத்துல சனி இருக்கிறது 9ஆம் பாவகம் சார்ந்த ஆதிபத்தியங்களை கெடுக்கும். அதை நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது குரு வருஷத்தோட ஆரம்பத்துல 12ஆம் இடத்துல வக்ரத்துல இருப்பாரு. சுப விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். போன வருஷமே நமக்கு நிறைய சுப விரய செலவுகள் இருந்துச்சு. ஃபேமிலிக்கு நிறைய செலவு செஞ்சிருப்போம். புது புது விஷயங்களை வாங்கியிருப்போம். பொருளாதாரம் சார்ந்த வகையில புது புது மாற்றங்களை தொடர்ச்சியா பண்ணிருப்போம். அதெல்லாம் நமக்கு நெகட்டிவா போனுச்சானா கண்டிப்பா இல்ல. நம்ம செஞ்ச செலவு நமக்கு ஏதோ ஒரு வகையில மன திருப்தி, மன நிறைவை கொடுத்திருக்கும். இப்போ இந்த வருஷத்துல ஜூன் மாதம் வரைக்கும் குரு பகவான் 12ஆம் இடத்துல தான் இருப்பாரு. மேலும் இந்த வருஷத்துல மிக முக்கியமான பயிற்சியா நம்ம பார்க்கிறது குரு பயிற்சி தான். ஏன்னா குரு பகவான் 11 வருடம் கழித்து மீண்டும் கடகராசியில உச்சமாக போறாரு. நமக்கு ஜென்ம குரு ஸ்டார்ட் ஆக போது, இருந்தாலும் குரு நமக்கு 6, 9க்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகமா வந்துருவாரு. இதுல 9ஆம் அதிபதி லக்னத்துல உச்சமாகிறது அல்லது ராசியில உச்சமாகிறது அப்படிங்கிறது ஒரு ஏற்றமான அமைப்பு தான். மேலும் பாகிய சனியுடைய பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்கும். எனவே இந்த வருஷத்துல குரு உச்சமாகிறது நமக்கு பல வகையில சுபத்துவம் தான். மேலும் இந்த வருஷத்துல ராகு கேது பயிற்சி டிசம்பர் 5ல இருக்கும். அது இந்த வருஷத்தோட கடைசி மாதத்துல இருக்கிறதுனால அதை நம்ம
பெருசா நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டாம். இந்த வருஷத்துல மோஸ்ட் ஆஃப் த டைம் பீரியட் வந்து பார்த்தோன்னா ராகுவும் கேதுவும் நம்முடைய ராசிக்கு 2, 8 இந்த ஸ்தானங்கள்ல தான் சஞ்சாரம் செய்ய இருக்காங்க. டிசம்பர் 5 கேது நம்முடைய ஜென்மஸ்தானத்துக்கும் ராகு நம்முடைய 7ஆம் இடமாகிய கலத்திர ஸ்தானத்துக்கும் டிரான்சிட் ஆவாங்க. ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இந்த வருஷத்துல நிறைய மங்கள மாற்றம் அப்படிங்கிறது கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு டெஃபினட்டா உண்டு. அதுக்கு முன்னாடி 2025 நமக்கு எப்படி போனுச்சு அப்படிங்கிற ஒரு ஓவர் ரிவ்யூ நம்ம பார்த்துடலாம். 2025ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியுடைய நட்சத்திரங்களுக்குலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி செலவான ஒரு டைம் பீரியடா இருந்துச்சு. மாத்தி சுபவிரய செலவு இருந்துகிட்டே இருந்துச்சு. கையில பணமே தங்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை உருவாயிருக்கும். நிறைய பேர் கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஹெல்த்தும் ஒரு ஸ்டேபிளா இல்ல. ஏன்னா அஷ்டம ராகு நடக்கிறதுனால ஹெல்த்தும் ஒரு நிலையா இல்ல. உடல் ஆரோக்கியத்துல அடிக்கடி பாதிப்புகள், உடல் ஆரோக்கியம் சார்ந்தவர்கள் அடிக்கடி மருத்துவ செலவு சார்ந்த செலவுகள், மேலும் பேச்சுல ஒரு நிதானம் இல்லாத ஒரு அமைப்பு. என்ன பேசுறோன்னு தெரியாம புரியாம டக்குன்னு வார்த்தைகளை விட்டு மாட்டிக்கிறது. அது மாதிரி குடும்பத்துல ஒரு மாதிரி சுமை அமைப்பு, குடும்பத்துல அடிக்கடி செலவு சார்ந்த வகையில மன வருத்தங்கள், குடும்பத்துல பொருளாதாரம் சார்ந்த வகையில சில தடுமாற்றங்கள், அடுத்து தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் ஒரு மாதிரியான வருத்தங்களை ஏற்படுத்தி இருக்கும். மேலும் தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் அடகுக்கு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி மைனஸான ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்திருந்தாலும் இந்த 2025ஆம் வருடத்துல செய்திருக்கக்கூடிய இந்த செலவுகள் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு மன நிறைவையும் சேர்த்தே கொடுத்திருக்கும். ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம், ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வச்சிருக்கோம், வீட்டுக்கு தேவையான சுப மாற்றங்கள் ஏதோ நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைவு, மன நிம்மதியை வந்து அந்த விரைய செலவு கூடவே நமக்கு கொடுத்திருக்கும். இந்த வருஷத்துல நமக்கு எந்த மாதிரியான சுப மாற்றம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதலாவதா கடகத்துக்கு இந்த வருஷத்துல அதீதமான சுப விரைய செலவு உண்டு. மங்கள மாற்றங்கள் குடும்பத்துல நிறைய நிகழும். குறிப்பா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சி வெற்றியை கொடுத்துரும். நிறைய பேருக்கு இந்த வருஷத்துல திருமண முயற்சியில சுப செய்திகள் கிடைச்சிடும். அடுத்து திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழப்பங்கள், குளறுபடிகளுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய மன வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். அடுத்தது குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். ஏன்னா 1, 5, 9 இந்த திரிகோண ஸ்தானத்தை குரு பகவான் இயக்க வராரு. எனவே குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல சுப செய்தி உண்டு. பிள்ளைகளுக்கு சுப மாற்றம், மங்கள மாற்றம் இதெல்லாம் சிறப்பா நடக்கும். பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய வருத்தங்கள்லாம் குறையும். பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கம் சரியாகும். பூர்வீக சொத்தால ஆதாயம் உண்டு. குலதெய்வ வழிபாடு அதிகமா மேற்கொள்றதுக்கான பாக்கியம் இந்த வருடத்துல சிறப்பான முறையில கிடைக்கும். பிள்ளைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகளால ஆனந்தம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இருந்த கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, இதெல்லாம் சிறப்பா கிடைச்சிடும். புத்தி தெளிவு ஏற்படும். ஜென்மஸ்தானத்துல குரு வந்து அமர்றது ஜென்ம குரு. அது என்ன பண்ணுனாக்கா மென்டலி கொஞ்சம் பிரஷர் கொடுக்கும். ஒரு ஃப்ரீயா இருக்க முடியாது. ஏதோ ஒரு மாதிரி எப்போதும் ஒரு மன அழுத்தத்திலேயே பயணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸை கொடுக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. இருந்தாலும் இந்த வருஷத்துல நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரியா இருக்கும். ஏன்னா புத்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம் வலிமை அடையுது. எனவே இந்த வருஷத்துல எவ்வளவு மன அழுத்தம் இருந்தாலும் ஒரு தெளிவான முடிவு, தெளிவான பாதையை சூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்தது காதல் உறவுல இருக்கக்கூடிய பிரச்சனை, குழப்பம், வில்லங்கம் இதெல்லாம் சரியாகும். காதல் உறவுல இருக்கக்கூடிய குழப்ப அமைப்புகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். காதல் உறவு இந்த வருஷத்துக்கு திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா? தாராளமா கன்வெர்ட் பண்ணலாம். அது வந்து ஜூன் 1க்கு பிறகு அதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரும். எனவே காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகுது. இருந்தாலும் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்துல சில குழப்ப அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி எதிர்ப்பு செலுத்துவாங்க. இருப்பினும் 5, 7 இந்த ஸ்தானங்கள் வந்து குருவுடைய பார்வையில வந்து வலிமை அடைகிறதுனால காதல் உறவு திருமண உறவா நிறைய பேருக்கு கன்வெர்ட் ஆகும். சோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டா இருக்கு. அடுத்தது நண்பர்கள், நட்பு வட்டாரம் இவர்கள் சார்ந்த வகையில மகிழ்ச்சி அதிகரிக்க ஆரம்பிக்கும். நண்பர்களோட இருந்து வந்த வருத்தங்கள் நீங்க ஆரம்பிக்கும். நண்பர்களால ஆதாயம் உண்டாக ஆரம்பிக்கும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்றம் உண்டாகும். அடுத்து கூட்டு தொழில் சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஈடுபாடு இருக்குனாக்கா அது இந்த வருஷத்துல 6ஆம் மாசத்துக்கு பிறகு, அதாவது ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய முயற்சிகளை தொடரலாம். அதுல சுப செய்தி நிச்சயமா கிடைக்கும். ஆல்ரெடி நீங்க கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாமே ஜூன் 1க்கு பிறகு சரியாயிடும். கூட்டு தொழிலால ஆதாயம், கூட்டு தொழில ஒரு ஏற்றம், முன்னேற்றம், கூட்டாளிகளோடு இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு. சோ அதெல்லாம் நமக்கு சுபத்துவமா இருக்கு. அடுத்தது இந்த வருஷத்துல ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் ஏதாச்சும் வருத்தங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும். தந்தையுடைய ஆதரவு பரிபூர்ணமா கிடைக்கும். தந்தைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது நிவர்த்தி ஆயிடும். தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த வருஷத்துல கம்பல்சரியா நிறைய பேருக்கு தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான யோகம் உண்டு. நிறைய பேர் கோல்டு வாங்குவீங்க, கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. சோ அதுக்கான பாசிபிலிட்டி இந்த வருஷத்துல அதிகமாவே இருக்கு. மேலும் இந்த வருஷத்துல தர்ம சிந்தனை அதிகரிக்கும். தர்ம காரியங்கள் அதிகமா ஈடுபடுவீங்க. கோவில் குளங்களுக்கு அதிகமா போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புண்ணிய காரியங்களை அதிகமா செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். 1,
3, 5, 9 இதுல வந்து சுப கிரகத்துடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால, அதாவது குருவுடைய பார்வை 5ஆம் இடம், 7ஆம் இடம் பிளஸ் வந்து 9ஆம் இடம் இந்த இடங்கள்ல இருக்கு. அதனால ஆன்மீக யாத்திரை, புண்ணியம் சார்ந்த விஷயங்கள அதிகமான ஈடுபாடு, நல்ல புண்ணியத்தை சேர்த்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம் இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு கிடைக்கும். ஆலய பணிகள் நிறைய பேருக்கு செய்ய ஆரம்பிப்பாங்க. கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது, அல்லது கோவிலுக்கு ஏதாச்சும் உதவி செய்யறது, அல்லது கோவில்ல போய் உங்களால முடிஞ்ச அந்த திருப்பணிகளை செஞ்சு கொடுக்கறது. சோ இது போன்ற சுபகாரியங்களை நிறைய பேர் செய்ய ஆரம்பிப்பீங்க. அடுத்தது தாயாருடைய ஆதரவு பரிபூர்ணமா இருக்கும். இந்த வருஷத்துல தாயாரால ஆதாயம் உண்டு. தாயார் சார்ந்த வகையில என்ன வருத்தம் இருந்தாலும் சரியாயிடும். தாயாருக்கு தேக ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆயிடும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு பாசிட்டிவான வருஷமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்ல. ஜென்ம குரு மட்டும் என்ன பண்ணும்னா குழப்பத்தை மாத்தி மாத்தி கொடுக்கும். அதிகமா குழப்பம் இருக்குனாக்கா நீ எந்த துறை சார்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுல யாரு எக்ஸ்பர்ட்டோ அவங்க கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் வாங்கி செயல்படுறது நல்லது. மற்றபடி வித்தியாஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடம் உங்களுக்கு வலிமையா இருக்கு. பாவகிரகங்களுடைய ஆதிக்கத்துல இல்ல. எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான ஏற்றம் உண்டு. கல்வி சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றம் இந்த வருஷத்துல டெஃபினட்டா உண்டு. படிப்பு இருக்கக்கூடிய தொய்வு நிலைகள்லாம் சரியாகும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ படிப்பு சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய அந்த தொய்வு நிலைகள், தடுமாற்றங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். இந்த வருஷத்துல படிப்புல வந்து அதிகமான ஆர்வம் அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும். எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வருஷம் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. அடுத்த இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல ஜென்ம குரு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுனால ஃபேமிலியில நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். எல்லா கமிட்மெண்ட்டையும் உங்க மேல அப்படி இழுத்து போட்டு நீங்க பண்ணுவீங்க. ஒரு மாதிரி மென்டலி கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானம் தேவை. ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நீங்க பேசும்போது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு பேசணும். அனுசரிச்சு நீங்க எடுத்துட்டு போறது சிறப்பு. வார்த்தைகள்ல கொஞ்சம் கோபம், கொஞ்சம் அவசரம், ஒரு பற்று இல்லாத ஒரு வார்த்தை, என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பற்று இல்லாம பேசுறது, இது போன்ற வார்த்தைகள் அதிகமாக வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே ஃபேமிலின்னு வரும்போது ஃபேமிலியை கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது சிறப்பு. வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும். நீங்க பேசுற வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல்லானதா இருக்கும். நீங்க வெளியிடக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் நீங்க தான் பொறுப்பு. அதனால வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். மற்றபடி இந்த வருஷத்துல இல்லத்தரசிகள் வந்து உடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்திக்கோங்க. கொஞ்சம் அந்த குடும்பத்துடைய சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆல்ரெடி நிறைய பேருக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. 2025ல மே மாசத்துக்கு பிறகுல இருந்து வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலி சார்ந்த வகையில ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு தான் இருக்கு. அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 5 வரைக்கும் அந்த பிரஷர் அமைப்பு இருக்கும். ஒரு மாதிரி குடும்பத்தை கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் அதிகமா இருக்கும். அதிகமான ஆர்கியூமெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஒத்து வராது, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது. இப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் முரண்பாடா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு சிறப்பான ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். எனவே இல்லத்தரசிகள் இந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். மற்றபடி நீங்க பிளான் பண்றதை செயல்படுத்த முடியும். அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகமா ஆன்மீக பயணம், ஆன்மீக யாத்திரை, கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அது உங்களுக்கு மன நிம்மதியும் மன நிறைவையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்தது தொழில், உத்தியோகம், இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 10ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படலை. எனவே உத்தியோகத்துல ஒரு சிறப்பான ஏற்றம் உண்டு. இருப்பினும் சனி பார்வை லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால உழைக்கிற உழைப்புக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது பெரிய அளவுல கிடைக்காது. கொஞ்சம் டிம்மா இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே லாபமும் கொஞ்சம் டிம்மா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். இருப்பினும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவீங்க. ஜென்ம குரு வேற ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால பண வரவு கணிசமா வந்துடும். எப்படியோ உங்களுக்கு பணம்லாம் கைக்கு புரண்டும். தொழில் சார்ந்த வகையில கூடுதலான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிகமான எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்டே இந்த நேரத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இருக்கிறத நகர்த்துறதுக்கு ஃபேவரா இருக்கு பிசினஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஜாப் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு நல்ல உத்தியோகம் கிடைச்சிடும். ஏன்னா 6 கூடியவர் வந்து ஜென்மஸ்தானத்துல வந்து உச்சமாகிறாரு. எனவே நல்ல நிரந்தரமான வேலை நிறைய பேருக்கு கிடைச்சிடும். நல்ல உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் சிறப்பா கிடைக்கும். நிறைய பேருக்கு தொழில் அல்லது உத்தியோகம் வந்து இடமாற்றமாகும். இப்போ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மைக்ரேட் ஆவீங்க. சோ அந்த ஒரு இடமாற்றத்துக்கு பிறகு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். இந்த வருஷத்துல வேலையில கொஞ்சம் பழுவான அமைப்பு இருக்கும். அதாவது கொஞ்சம் வேலை பளு கொஞ்சம் அதிகமா இருக்கும். இருப்பினும் நீங்க உழைக்கிற உழைப்புக்கான அங்கீகாரம், இந்த பாராட்டுதல் அப்படிங்கிறது மேல அதிகாரிகள் மூலமா உங்களுக்கு கிடைச்சிடும். சோ இது வந்து நான் ஒரு பாசிட்டிவ் சைனா சொல்றேன். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் காத்துக்கிட்டு இருக்கு. நல்ல ப்ரமோஷன் இருக்கு, சம்பள உயர்வு இருக்கு. அதே போல ஒரு சிலருக்கு டிரான்ஸ்பர், இப்போ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆவீங்க, மைக்ரேட் ஆவீங்க. சோ இதெல்லாம் நான் வந்து ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். ஒரு மாற்றத்திற்கு பிறகு நீங்க பாக்குற உத்தியோகத்துல அபாரமான வளர்ச்சி சிறப்பான முறையில கிடைக்கும். சோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த வருஷத்துல நமக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டா இருக்கு.
அடுத்து அந்த வருஷத்துல நம்ம எதுல எல்லாம் கவனமா இருக்கணும், எதெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் அன்ஃபேவரா இருக்கு அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில கொஞ்சம் கவனம் தேவை. குடும்பத்துல ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு கலக்க அமைப்பு வெளிப்படுற மாதிரி ஃபீல் ஆகும். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, உங்களுக்கு அப்படியே தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கும். எனவே குடும்பத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களை அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. பேச்சுவார்த்தைகளை ரொம்ப நிதானமா இருந்துக்கோங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, கொடுக்கிற வாக்கை காப்பாற்ற முடியாது. எனவே யாருக்கும் வாக்கு கொடுக்காம நீங்க மாட்டு உங்களோட செயல்பாடுகளை அமைதியா செஞ்சுட்டு போறது சிறப்பு. கோப உணர்வுகளை குறைச்சிக்கணும். இந்த நேரத்துல வந்து ரொம்ப கோபம் வரும், ஒரு மாதிரி ப்ரெஷரான மைண்ட் செட் வரும். அதை வந்து நம்ம கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கணும். கோபத்தை குறைச்சிக்கிட்டாலே இந்த வருஷத்துல நமக்கு வெற்றி அதிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பாக்குறது முயற்சிகள்ல சின்ன சின்ன தடுமாற்றம் தடை தாமதம் இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுல ஏதாச்சும் ஒரு மைல்டா தடை வர மாதிரியே ஃபீல் ஆகும். உங்களுக்கே அது ஒரு மாதிரி சலிப்பாயிடும். ஏன்னா வந்து கடகம் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் 2.5 years வந்து அஷ்டம சனியில ஒரு பாடுபட்டாங்க. இப்போ அஷ்டம ராகு வந்துட்டு சனி 9ஆம் இடத்துல அமர்ந்து 3ஆம் ஸ்தானத்தை பார்த்து முயற்சிகளையும் தடையை மாத்தி மாத்தி கொடுக்குறாரு. என்ன ட்ரை பண்ணாலும் அது டக்குனு கிளிக் ஆக மாட்டேது. ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி முயற்சி பண்ணாதான் அது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷத்துல முயற்சி அதிகப்படுத்திக்கணும். முயற்சியில தடை தாமதம் தயக்கம் ஒரு மாதிரி பய உணர்வு குழப்ப உணர்வு இதெல்லாம் வெளிப்படுற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உடைய முயற்சிகள் ஒரு முறைக்கு 2 முறையா இருக்கணும். நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு அதுல ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா அதை விட்டுறாம அதை அகைன் மறுபடியும் நீங்க அதை ட்ரை பண்ணும்போது டெஃபினட்டா அதுல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சி தடை இருக்கு. ஒரு முறைக்கு 2 முறை நீங்க முயற்சி பண்ணும்போது சுப செய்தி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். 200% உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சிடும். தொடர் முயற்சிகள்ல இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க மைண்டை வந்து நீங்க டெவலப் பண்ணி வச்சுக்கிறது சிறப்பு. அடுத்தது இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க அண்டை அயலாளர்கள் என்று சொல்லக்கூடிய அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். அக்கம் பக்கத்துல இருக்கவங்களோட ஏதாச்சும் முரண்பாடுகள் பிரச்சனைகள் கருத்து போராட்டங்கள்லாம் வந்துட்டு போகலாம். அதனால கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது சிறப்பு. அடுத்து அந்த ஐடி ஃபீல்டுல இருக்கீங்க, ஐடி துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா, கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல ஐடி ஃபீல்டு கம்யூனிகேஷன் சம்பந்தமான துறையில இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கும். ஏன்னா சனியுடைய பார்வை 3ஆம் இடத்துல இருக்கு. இப்ப நான் சொன்ன துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி மென்டலி கொஞ்சம் பிரஷர் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு எப்போதுமே பிரஷர் தான் சார், இது என்ன புதுசா அப்படின்லாம் நீங்க கேட்கலாம். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் மேனேஜ் பண்ணிடுவீங்க. எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னா, குரு திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5-9 வலிமைப்படுத்திடுறாரு. எனவே கடுமையான அந்த இறை பக்தி மூலமாக அதை நிவர்த்தி பண்ணுவீங்க. உங்களுடைய கான்பிடென்ட் அப்படியே நீங்க மீட் எடுப்பீங்க. இறை பக்தி மூலமாக உங்களுடைய கான்பிடென்ட மீட்டு உருவாக்கம் செய்து உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீங்க. அடுத்தது நம்ம பார்க்கறது கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது சிறப்பு. இந்த வருஷத்துல குறிப்பா ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நிறைய பேருக்கு கடன் சார்ந்த சிந்தனை வந்துடும். கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணுவோம், கடன் வாங்கி அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம், இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம், கடன் வாங்கி நம்ம அப்ராடு போலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாம் கடுமையா வந்துடும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல போய் பெருசா லாக் ஆயிடாதீங்க. 6 கூடியவர் ராசியில வந்து உச்சமாகிறாரு. எனவே பெருசா கடன் வாங்குறத பத்தி யோசிப்பீங்க, பெருசா ரிஸ்க் எடுக்கிறத பத்தி யோசிப்பீங்க. ரிஸ்க் எடுக்கிறது தப்பு இல்ல, அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுத்துடக்கூடாது. எனவே அதிகப்படியான கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸ்மால் லெவல்ல கடன் வாங்கி அதை சரியா உங்களால சீக்கிரமா ரீபே பண்ற மாதிரி நீங்க அதை மாடிஃபை பண்ணி வச்சுக்கிறது சிறப்பு. மற்றபடி பெரிய லெவல்ல கடன் வாங்கி பெருசா போய் மாட்டிக்காம இருக்கிறது பெட்டர். ஏன்னா வந்து குரு வந்து 6ஆம் அதிபதி அவர் உச்சமாகிறார். எனவே பெரிய கடன் சார்ந்த சுழல்ல போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே கடன் சார்ந்த விஷயம், கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி கொடுக்கறதா இருந்தாலும் சரி கவனமா இருக்கணும். இந்த நேரத்தில் யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணீங்கன்னா அது டக்குன்னு திரும்ப கிடைக்காது கைக்கு. லாஸ்ட் 1 இயராவே நமக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. சோ இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கடன் கொடுக்கிறது கடன் வாங்குறது இதுல கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தது உங்களுடைய ஹெல்த், தேக ஆரோக்கியத்துல கண்டிப்பா கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். நான் இது வந்து நான் ரொம்ப ஹைலைட் பண்ணி நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா அஷ்டம ராகு நடந்துகிட்டு இருக்கு. 6ஆம் அதிபதியும் ராசிக்கு வந்துடுறாரு. எனவே மனம் சிந்தனை தேக ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்திக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு இளைப்பு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் குறையக்கூடிய அமைப்பு ஏற்படலாம். ஏன்னா அஷ்டம ராகு அதை முதல்ல பண்ணுவாரு. உணவு முறைகள்ல மாற்றம் உண்டாகும். அதிகமா ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, அதிகமா வெளியிடங்கள்ல சாப்பிடுறது, அல்லது சரியான உணவே கிடைக்கல சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த அஷ்டம ராகு செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. எனவே உணவு முறைகள்ல கவனம் தேவை. அதிகமா ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வயிறுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மெயினா பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் வியாதி ஏதாச்சும் வந்துட்டு போகலாம். அரிப்பு சம்பந்தமான தோல் வியாதிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா உங்களுடைய பிரைவேட் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான பகுதிகளில் கவனம்
கவனமா இருக்கணும். இந்த பகுதிகளில் அரிப்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளோ அல்லது கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த பகுதிகளில் ஏதாச்சும் அடிபடுறது அல்லது அந்த இடங்கள்ல ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து நீங்கிறது, ஸோ இது போன்ற சில டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ இந்த பகுதிகளில் கவனம் தேவை. அடுத்து இந்த வண்டி வாகனத்தில் அதிகமாக பயணிக்கக்கூடிய நண்பர்களா இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனம் சார்ந்த வகையில பயணிக்கும் போது கவனத்தை ஒருமுகப்படுத்தி நீங்க பயணிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ நீங்க பைக்கை ஓட்டிட்டு இருப்பீங்க, உங்க சிந்தனை எங்கேயோ இருக்கும், எதையோ யோசிச்சு போயிட்டு இருப்பீங்க. எனவே கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, ஜஸ்ட் இந்த டைமிங்ல உங்க மைண்ட் செட்ல இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இந்த பிளானட்டோட பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி உங்க மைண்ட் இந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். எனவே கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் மேஜரா இருக்காது. அப்படியே வர மாதிரி வந்து அப்படியே உங்களை காப்பாத்தி விட்டு அடுத்த கட்டத்துக்கு அடைச்சிட்டு போயிடும். எனவே கொஞ்சம் சேஃபா ஜர்னி பண்ணுங்க. அதே மாதிரி தலைக்கவசம், 4 வீலர்ஸ் ஏதாச்சும் இருக்கிறீங்கன்னா இந்த சீட் பெல்ட் எல்லாம் கரெக்டா போட்டுக்கிட்டு பயணிக்கிறது நல்லது. அதே போல வயிறு சம்பந்தமான உபத்திரம் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம். அது மட்டும் இல்லாம அஷ்டம ராகு நடக்கிறதுனால உணவே விஷமா மாறுறது, ஃபுட் பாய்சனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவே விஷமா மாறக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதெல்லாம் வெளிப்படுது. எனவே உணவு முறைகள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்க. எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவு, பழம், காய், கனிகளை இது அதிகமா எடுத்துக்கோங்க. கீரை வகைகள் அதிகமா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். அடுத்தது மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. ஏன்னா லாபஸ்தானத்தை சனி பார்த்துடுறாரு. எனவே மூத்த சகோதர சகோதரிகள், பொருளாதாரம் சம்பந்தமான விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. முக்கியமா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும். குறிப்பா கழிவு நீக்க உறுப்பு, அதே போல முகம் சம்பந்தமான விஷயம், முகப்பகுதி, உங்களோட கண்ணு, பல்லு, நிறைய பேருக்கு பல் சம்பந்தமான விஷயங்கள உபத்திரம் அதிகமா வந்துட்டு போகலாம். பல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. எனவே கண்ணு, பல்லு, காது சம்பந்தமான விஷயம், ENT ப்ராப்ளம், கண்ணு, பல்லு, காது, தொண்டை, இந்த பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனை வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. இந்த பகுதிகளில் கவனமா இருந்துக்கணும். அடுத்து இந்த வருஷத்துல எந்த தெய்வத்தை வணங்குறது சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, குடும்பத்துல பிரச்சனை அதிகமா இருக்கு, குடும்பத்துல குழப்ப அமைப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா விநாயகரை பிடிச்சுக்கோங்க. விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாட்டை நீங்க அதிகமா மேற்கொள்றது உங்களுக்கு குடும்பம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஒரு முற்றுப்புள்ளியை பெற்றுக் கொடுக்கும். அதே போல இந்த வருஷத்துல குலதெய்வ வழிபாடும் அதிகமா மேற்கொள்ளுங்க. முக்கியமா இந்த வருஷத்துல நீங்க கண்டிப்பா விநாயகர் வழிபாடு செய்யணும். முடிஞ்சவங்க பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்துடுறது சிறப்பு. இந்த வருஷத்துல ஒரு முறையாச்சும் பிள்ளையார்பட்டி போயிட்டு அங்க விநாயகரை நம்ம வழிபட்டு வருது குடும்பம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நம்முடைய மனக்குழப்பங்களுக்கும் ஒரு தெளிவை கண்டிப்பா கொடுக்கும். அடுத்து பிராக்டிக்கலா ஏதாச்சும் நம்ம பரிகாரம் செய்யலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த வருஷத்துல மருத்துவ உதவி செய்யலாம். மருத்துவ சிகிச்சைக்காக போராடிட்டு இருக்கவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி, உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க பண்ணலாம். ஒரு சிலர் வந்து பிளட் டொனேட் பண்ணுவாங்க, அல்லது உங்களால பண உதவி ஏதாச்சும் பண்ண முடியும்னா உங்களுக்கு தேவையான உபகரணங்கள், பண உதவி ஏதாச்சும் பண்ணலாம். ஸோ மருத்துவ உதவி, மருத்துவ சிகிச்சைக்கு ஏதாச்சும் உதவி செய்யறது. மேலும் உணவு தானம் பண்றது ரொம்ப சிறப்பு. இந்த வருஷத்துல ரோட்டு ஓரத்துல பசியோடு இருக்கிறவங்களுக்கு உங்க கையால சமைச்சு ஒரு வேளை உணவு கொடுக்கலாம். சோ இந்த 2 பரிகாரத்துல ஏதாச்சும் ஒரு பரிகாரத்தை நீங்க பண்றது ரொம்ப சிறப்பு. சோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வரும்போது இந்த வருஷத்துல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள், தடை, தாமதங்கள் எல்லாமே விலகி இந்த வருஷம் மேலும் நமக்கு ஒரு சிறப்பான வருஷமா அமையும். எனவே இந்த புத்தாண்டு 2026 வருடம் நம்ம அனைவருக்குமே சிறப்பாக அமையட்டும். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2026. இந்த புத்தாண்டு உங்களுக்கும் எனக்கும் நாம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியையும் நல்ல மாற்றத்தையும் சுபத்துவமான மங்கள மாற்றத்தையும் சிறப்பான முறையில் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்து இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்த்து. மேலும் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இது உங்களுடைய ஜனனகால ஜாதக அடிப்படையிலையும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தசா புக்தி அந்தரம் இந்த கால்குலேஷன் அடிப்படையிலையும் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள்ல ஒரு சில டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, இப்போ என்ன தசை நடக்குது, உங்களுக்கு யோக தசை நடக்குதா, அவயோக தசை நடக்குதா, அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களையும் நீங்க உங்க ஜனன ஜாதகத்தோட சேர்த்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவ கிரகங்கள் 12 ஸ்தானத்தில் அமர்ந்தா என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை தருவாங்க அப்படிங்கிற ஒரு பொது பலன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கும்போது, உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க ஜாதகத்தை வச்சுட்டு அதை நீங்க உங்க கூட எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷனா அது கொடுத்திருக்கோம். அதே மாதிரி 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரத்துக்கான பொது பலன் அப்படிங்கிறது டீடெயிலா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தெளிவா கொடுத்திருக்கோம். அதுல உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைம் இருக்கும்போது அந்த வீடியோவும் பாருங்க. அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. மீண்டும் இன்னொரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.